எல்லாரும் எங்கே விதைக்க சொன்னாங்களோ நான் அங்கே விதைச்சேன்னு சொல்லலை. அவனுக்கு கர்த்தர் எங்கே விதைக்க சொன்னாரோ அங்கே விதைச்சான். சகல நன்மை பகிர்ந்து கொடுக்கணும். உடனே உள்ளேருந்து ஒரு சவுண்டு வருது, பாடுறா. இப்படி ஒரு சவுண்டு வருதுன்னு அடுத்த வசனத்தில் எழுதுறாரு. எப்படி பாடுறா அப்படின்னு வாங்கல, அவங்களுக்கு அடுத்த வசனம் எழுதுறாரு. வாசிங்க. மோசம் போகாதிருங்கள். அச்சா, இதான் ப்ராஃபஸி. கை தட்டி கொடுத்து அவருக்கு பகிர்ந்து கொடுக்க கடவன் ஒன்ன பாடுறா அப்படின்னு வாங்கல. மோசம் போகாதிருங்கள், தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஓட்டார். கொடுக்கறத பற்றி பேசின உடனே உள்ளுக்குள்ளே 2 பேர் அப்படி கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்கல்ல, வான் பண்ணுறாரு. லந்த கொடுத்த பார்த்துக்கிட்டார். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். அடுத்து மனுஷன் எதை விதைக்கிறானோ, திரும்ப பாருங்க, கொடுக்கிற பத்தி பேசும்போது கரெக்டா பேசுறா பாருங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதையே. ஆமென். உபதேசிக்கிறவனுக்கு உபதேசிக்கப்படுகிறவர்கள் விதைக்கும் போது பைபிள் சொல்லுது அதை நீ அறுப்பாய். அந்த அறுவடை, அந்த விதையை எப்படிலாம் பிரிக்கிறார் பாருங்க. வாசிங்க. தன் மாம்சத்திற்கென்று, வாசிமா, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஓகே. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கையை தட்டுக்கோது அவருக்கு. நான் என்னுடைய ஆவிக்காய் விதைக்கிறேன். நான் உபதேசிக்கப்படுறேன் சார். உபதேசிக்கிறவருக்கு நான் கொடுக்கும்போது என் ஆவிக்குரிய வாழ்வு எவ்வளவு பெருகிறதோ அவ்வளவுக்குத்தான் என் ஐஸ்வர்யமும் சரீர வாழ்க்கையும் பெருக போகிறது. ஆகையால் நான் இப்போ எதுக்கு விதைச்சிக்கிட்டு இருக்கிறேன்? என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விதைக்கிறேன். மாம்சத்துக்கு விதைக்கலாம். நாம் கொடுக்கும்போது நம்ம ஆவிக்கு விதைக்கிறோம். அந்த ஆவி என்ன செய்யுது? ஆத்மாவிலே சரீரத்தில் ஆசீர்வாதங்களை வெளிவருகிறது. ஓகே, இது ஒரு பெரிய அடசல். ஆபிரகாம் ஊற்று தோண்டிட்டான், ஆனால் தண்ணி வரல. இயேசு சிலுவையில் மறிச்சிட்டாரு, ஆனால் ஆசீர்வாதம் வரல. ஏன்னா ஆவியில் திறக்கப்பட்ட ஊற்று சரீரத்துக்கு வராமல் ஆத்மாவிலே பெலிஸ்தியர்கள் அதை மூடி போட்டார்கள். அதிலே ஒன்றுதான் தேவனுக்கு கொடுப்பதை, ஊழியங்களுக்கு கொடுப்பதை திரித்து பேசுவது. இதில் நிறைய பேர் அப்படி ஸ்டாப் ஆகி நிற்கிறனால எனக்கு அதான் கொஸ்டின், என்னடா நல்லா தான் ஜெபிக்கிறாங்க, ஆனால் வாழ்க்கையில் மட்டும் அவன் பிளாக் நம்பர் 1 கொடுக்குறதே கிடையாது. இன்றைக்கி அந்த அடசல் வெளியே வருது இயேசு நாமத்தில். என் வாழ்க்கையில் என் இளம் வயதில் தேவன் எனக்கு கொடுப்பதை கற்றுக் கொடுத்தார். நான் கற்றுக்கொண்ட நல்ல சத்தியங்களிலே, நான் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நல்ல சத்தியங்களிலே ஒன்று, கர்த்தருக்கு நான் கோடி நன்றி செலுத்த வேண்டிய சத்தியங்கள் ஒன்று, கொடுப்பதை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும், என்னோடு ஊழியம் அணிவித்த அனைவரை பார்க்கலாம், எனக்கு முன்பாக ஊழியத்தை தோன்றிய அநேகரை பார்க்கிலும் கர்த்தர் என்னை பொருளாதாரத்தில் பல விடாங்கு உயர்ந்தவனாய் பலரோடு தேவனை வைத்திருக்கிறார். தேவனுக்கு சீனியர் ஜூனியர்லாம் கிடையாது சார். தெளிவாக சொல்லிட்டார். இதிலே முந்தின அநேகர் பிந்தினோராயம். எங்கே பேசுகிறாரு? அந்த பணக்கார வாலிபன் வந்துட்டு போகிறான் பாருங்க, ஐஸ்வர்யவான் கொடுறான்னு கொடுக்காம போகிறான் பாருங்க. அப்போ தான் சொல்கிறாரு, முந்தினோர் அநேகர், வயசான பார்ட்டிஸ் பிந்தினோராயம். பிந்தின அநேகர், ஏழைகளாக இருந்த ஒரு யங்ஸ்டராக இருந்தால் கூட அவன் முந்தினோராயம் இருப்பான். அது வேலை செய்கிறது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நான் சொல்கிறேன், நீங்கள் யாரால் உபதேசிக்கப்படுறீங்களோ அவர்களுக்கு விதைக்க வேண்டியதை வேதம் சொல்லுகிற விளக்கத்தை அங்கீகரித்து நான் அங்கே விதைக்கப் போகிறேன். பைபிள் தெளிவாக சொல்லுது. ஈசாக்கு எங்கே விதைத்தான்? எல்லாரும் எங்கே விதைக்க சொன்னாங்களோ நான் அங்கே விதைச்சேன்னு சொல்லலை. அவனுக்கு கர்த்தர் எங்கே விதைக்க சொன்னாரோ அங்கே விதைச்சான். எல்லாரும் சொன்னாங்க இந்த தேசம் பஞ்ச தேசம், இங்கே விதைக்க. சிலர் இருக்காங்க பாருங்க, மக்கள் ஒரு 10 பேர் கையில் வச்சுட்டு நான் சொல்கிற இடத்துல நீ விதைக்கணும் அப்படின்னு வாங்க. இந்த மக்களும் அடிக்கப்படுற ஆடுகளை போல், சொல்லுங்கள் சாமி நாங்கள் விதைச்சிட்றோம். அறுவடை வரலன்னும் போது, அறுவடை அக்காட்ட தானே சொன்ன, அக்காட்ட போய் கேளு, ஏன்ட்டே வரேன்றார். அண்ணன் சொன்னதை கேட்டல, அண்ணன்ட்ட போய் கேளு. எங்கே விதைக்க வேண்டும்? மனிதனில் என்ன சொல்கிறோன்னு அங்கே விதைக்கக்கூடாதுங்க. தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரோ அங்கே விதைக்கணும். ஈசாக்கு ஒரு இடத்துல விதைச்சான். எந்த தேசம்னா அந்த தேசத்துக்கு பேர் என்ன? பஞ்சத்தேசம். மக்கள்லாம் சொன்னாங்க, சார் இங்கே விதைக்காதீங்க சார் அப்படின்னாங்க. அக்கா சொன்னாங்க விதைக்காதீங்க, அண்ணன் சொன்னாங்க விதைக்காங்க. ஆனால் ஈசாக்கு சொன்ன, அக்கா அண்ணே கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க, என் தனிப்பட்ட பிரச்சனை, நான் இங்கே தான் விதைப்பேன்ட்டான்.
அப்போ ஈசாக்கு அவன் ஸ்ட்ராங்காக ஒரு டெசிஷன் எடுத்தான். ஏன்னா கர்த்தர் சொன்னாரா நீங்கள் தாண்டா விதைக்கணும்னு. சரிங்க ஆண்டவரே, ஆனால் எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நீங்கள் எத்தான் சொல்கிறீங்க, நான் விதைக்கிறேன் விதைச்சேன். பைபிள் சொல்லுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த தேசத்திலே அவனுக்கு மட்டும் 100 மடங்கு பலன் வந்தது. அக்கா பேச்சையும் என் பேச்சையும் கேட்டிருந்தா ஈசாக்கு என்கிற ராசாக்கு போஷாக்கு இல்லாமல் போயிருந்திருக்கான். ஆனால் தேவனோ இரக்கத்திலே சிரமல்லவனாய். அல்லேலூயா.